40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் நிறைவடையாமல் உள்ளது சிவகங்கை தொண்டி சாலையின் ரயில்வே மேம்பால பணிகள். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சிவகங்கை தொண்டி சாலையில் நகரின் மையப்பகுதியில் செல்கிறது இந்த தண்டவாளம். ரயில் வரும் நேரங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக மூடப்படும் ரயில்வே கேட் போக்குவரத்து நெரிசலுக்கு காரணமாகிறது. இதற்கு தீர்வாக சுமார் 40 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பதாக பணிகள் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்டது. ஆனாலும் இன்னும் இந்த பணிகள் முழுமை பெறவில்லை. மேம்பாலம் வேலை நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் 2 பக்கம் போக்குவரத்து மிகவும் ஒரு இடைஞ்சலான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு 2 சக்கர வாகனங்கள் மற்ற சைக்கிள் போறவர்களால் மிகவும் கஷ்டமான சூழலில் சென்று கொண்டிருக்கிறார்கள். மழை காலங்களில் அவங்க போகும்போது வலிக்கு விட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தண்டவாளத்தை கடந்துதான் நகருக்குள் செல்ல வேண்டிய நிர்பந்தம் பொதுமக்களுக்கு ஏற்படுகிறது. ஆனால் ரயில்வே கேட் மூடப்படுவதால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல், அதனால் நேரிடும் சாலை விபத்துகள் என்று நீள்கிறது பொதுமக்கள் சந்திக்கும் இன்னல்கள். பணிகள் தொடங்கி 3 வருடங்கள் கடந்துவிட்ட பிறகும் கூட முடிக்கப்படாத ரயில்வே மேம்பாலத்தை விரைவில் கட்டி முடிக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கை. வேலை ஸ்லோவாக நடக்கிறதுனால இந்த பகுதியில் தூசி அதிகம். வீடுகளில் இருக்கவங்க, மெயினில் இருக்கவங்களே நிறையா காலி பண்ணி போயிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது பள்ளி வாகனங்கள் போகிறதுனால ஆக்சிடென்ட் நிறையா நடக்குது. சர்வீஸ் ரோடு கொடுக்காம அரையும் குறையமாக போட்டதுனால நிறைய விபத்துகள், அது இது மாதிரி வண்டி டேமேஜ் நிறைய இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குதுங்க. ஆனால் இன்னமும் அதை பற்றி இன்னும் ஒரு கேரே பண்ணிக்கிறல, கிளியராகவே செய்யலை. இதான் சார் உண்மை. தேசிய நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அச்சுதனிடம் இது குறித்து கேட்டபோது ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து முடிக்கப்படும் என்று கூறினார். அரசாங்கம் கொடுக்கும், ஒப்பந்தக்காரர்களோடு கொடுக்கும் இந்த வேலையை அவர்கள் முடிக்கும் தருவாயில் அதை உடனடியாக கண்காணித்து குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த பணியை முடிக்க அறிவுறுத்த வேண்டும் என்று இந்த சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. புதிய தலைமுறை செய்திக்காக ஒளிப்பதிவாளர் குமாருடன், சிவகங்கையிலிருந்து நாசர்.